வணக்கம். செஞ்சிக்கோட்டை ரவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில பேரை சந்தித்த பொழுது ஒரு சின்னதாக ஒரு செய்தியினை நான் கண்டேன். என்ன கண்டேன் பார்த்தீங்கன்னா, கடவுள் எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் அடுத்த பிரச்சனை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சில மனிதர்களும் சில நண்பர்களும் என்னிடம் புலம்பியதை நான் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது என் மனதில் ஒரு கதையானது தோன்றியது. ஒரு மீன் பிடிக்க ஒருவன் செல்கின்றான். அந்த மீனை பிடித்து உன்றால் தான் அவன் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அவன் ஒரு குட்டையில் மீன் பிடிக்க செல்கின்றான். அந்த குட்டையில் மீன் பிடிக்க சென்றவுடன் அந்த இடத்தில் இருக்கிற அந்த குட்டை முழுக்க நீரால் நிறைந்திருக்கிறது. அப்போ அந்த நீரை வெளியேற்றினால்தான் அதுக்குள் இருக்கின்ற மீனை பிடிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது என்ன பண்ணுகின்றார், ஏதோ ஒரு பாத்திரத்தை கொண்டு அதை நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொண்டிருக்கிறார். வெளியேற்றும் அளவிற்கு மீண்டும் அதுக்குள் நீர் ஊற்றானது சுரந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் சிந்தித்து கொண்டே இருக்கின்றார், நமக்கு இந்த நீரை எவ்வளோ நீர் சுரந்தாலும் சரி, இந்த குட்டை எவ்வளோ நிறைந்தாலும் சரி, இந்த நீரை வெளியேற்றினால்தான் நம் மீனை பிடித்து ருசித்து நம் உயிர் வாழ முடியும் என்ற எண்ணம் அவர் மனதுக்குள் முழுமையாக ஆணித்தரமாக இருந்ததனால் அவர் என்ன பண்ணுகின்றார், அந்த தண்ணியை எவ்வளவு வேகமாக சுரக்கின்ற வேகத்தை விட அவர் வெளியேற்றுகின்ற வேகம் மிக வேகமாக இருந்தது. அந்த நீரை வெளியேற்றி அந்த மீனை பிடித்து அதை ருசித்து இப்போது அருமையாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். நாம் ஒரு பிரச்சனைகளை நமக்கு வருகிறது, அதற்கு தீர்வு காணுவதற்கு முன்பு அடுத்த ஒரு பிரச்சனையாவது நமக்குள் வரும். அதனால் நமக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அப்படி என்று எண்ணி நம்மளுடைய உயிரை துறப்பதனாலும், இல்லைனால் நம்ம ஊரை விட்டு ஓடுவதனாலும், இல்லை மறைவதனாலும், இல்லைனால் நமக்கு அதை பற்றி பார்த்தீங்கன்னா அதை மனதுக்குள் போட்டு மன அழுத்தத்தினால் நமக்கு நோயை வர வைப்பதனாலும் அதற்கு தீர்வல்ல. அதில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை நமக்கு வருகிறதோ அதை சரி செய்வதற்கு அதை விட வேகமாக தீர்வு காண வேண்டும். அப்படி நாம் எப்பொழுது அப்படி தீர்வு காணுகிறோமோ அப்பொழுது நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் மீனை பிடித்து எப்படி ருசித்தாரோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கையும், நம்மளுடைய வாழ்க்கையின் சந்தோஷம், நம்மளுடைய வாழ்க்கையுடைய இன்பம் அதை அடைய முடியும். அப்போ அடைய வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வினை நாம் வருகின்ற பிரச்சனைகளுடைய வேகத்தை விட அதற்கு தீர்வு காணுகின்ற வேகம் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்மளும் இந்த உலகத்தில் மன மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். அதனால் அனைவரும் மன மகிழ்ச்சியுடன் இருங்கள். பிரச்சனை என்பது யாருக்கும் இல்லாமல் இல்லை, யாருக்கும் வராமல்